GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸ்க்ரப் டைஃபஸ் ஏதோ ஒரு புது வியாதி நேற்றுக்கு தான் வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? கேன்சர். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாறுல நான் சொல்றேன்னே, இது பேரே ஒரு காலத்துல இது ஜெயில் ஃபீவர்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது அது சில சமயங்கள்ல உயிருக்கு ஆபத்தாகவும் மாறும். இனப்பெருக்கம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அது இனப்பெருக்கமான அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அடைக்கலமும் தேவை. அதாவது ஒரு ஹோஸ்ட். நம்ம மனுஷனும் ஒன் ஆஃப் த ஹோஸ்ட். மூளைக்காய்ச்சல் அளவுக்கு போயிடுவாங்க. நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் வீரியமாயிடும். இங்கதான் ஒரு தவறு நடக்கும். இந்த புடனியில, கழுத்துக்கு பின்னாடி, அக்கில்ல, முதுகுல, அறையில, மர்ம உறுப்புகள்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கும். நாம இதை கண்டுபிடிக்கணும். எல்லா ஜுரத்துக்கும் பேராசிட்டமால் தான் அப்படின்றது சரியான முறை அல்ல. ஏன்னா சில ஃபீவர்ஸ்ல லிவர் பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பேசக்கூடிய ஒரு டிசீஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற நோய் தான் தமிழகம் முழுக்கவே பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற நோய் என்ன விதமான நோய், இதை எப்படி நம்ம கண்டறிஞ்சுக்கிறது, இதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் நம்மிடையே எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு நமக்கு பதிலளிக்க இணைஞ்சிருக்காரு பொதுநல மருத்துவர் திரு சி ராஜேந்திரன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற நோய் பரவலா பேசப்பட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சீசனல் டிசீஸுக்கும் இந்த நோய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றது ஏதோ ஒரு புது வியாதி நேற்றுக்கு தான் வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இது ரொம்ப காலமாக இருக்குது. நம்ம மக்கள் உலகத்துக்கு எல்லா பகுதியிலும் இருந்து இந்த நோய்க்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டிருந்தாலும் இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை 1416ஆம் ஆண்டிலிருந்தே ஆராய்ச்சியாளர்கள் இதில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நான் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா பல காலகட்டங்களில் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் என்ற ஒரு பாக்டீரியல் டிசீஸ், திஸ் இஸ் நாட் அ வைரஸ் டிசீஸ். இன்னும் நீங்கள் சொல்லலாம் பாக்டீரியாவுக்கும் வைரஸ்க்கும் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்றத நான் போகும்போது நான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதை டைஃபாய்டு ஃபீவரோடு நீங்கள் சம்பந்தப்படுத்துறது சரியில்லை. அது விஞ்ஞானபூர்வமாக இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. டைஃபஸ் என்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஏன் இதை டைஃபாய்டுக்கும் டைஃபஸுக்கும் ஒரு குழப்பத்தை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய இந்த இரண்டு வியாதிகளினுடைய வெளிப்பாடு, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அந்த நோய்களுக்கான அறிகுறிகள், அந்த நோயினுடைய தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ டைஃபாய்டுனாலே அது ஆய்டு அப்படின்ற ஒரு லெட்டரோட ஒரு வார்த்தை முடிஞ்சதுன்னா அதன் மாதிரி லிம்ஃபாய்டு, பெம்ஃபிகாய்டு, டைஃபாய்டு, மார்ஃபாய்டு அப்படின்ட்டு ஓஐடி. இதில் டைஃபஸ் HUSன்னு போக்கு. இந்த ரெண்டுத்துமே ஒரு டெஃபினட்டான ஒரு கன்க்ளூஷன் வராததுனால தான் அது மாதிரி இது மாதிரி அப்படின்ற ஒரு சொல் வழக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய நோய்த்தன்மை. அது எப்படி ஒரு மனுஷனை, ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு அது வெளிப்படுது. இந்த டைஃபாஸ், டுஃபாஸ் அப்படின்றது தான் ஒரு க்ரீக் வேர்டு. அது டுஃபாஸ் அப்படின்றது அப்படின்னாவே ஆங்கிலத்தில் அதில் கன்ஃபியூஸ்ட் மைண்ட், ஸ்மோக்கி, க்ளவுடி அப்படின்ற ஒரு பேரை
வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த டைஃபஸ் அப்படின்ற வார்த்தை உபயோகிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த டைஃபாய்டு டைஃபஸ் அப்படின்னு ரெண்டுமே ஒரு பாக்டீரியா வேறு வேறு பாக்டீரியாக்களினால் வந்தாலும் அதனுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபியூஸ்ட் மைண்ட், குழப்பமான சூழ்நிலை அப்படின்றதில் ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது அந்த முதல் 4-5 நாட்களுக்கு இந்த அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸஸ்னால் ஒரு குறுகிய கால காய்ச்சல்கள். இதில் இது நீங்கள் சொல்கிற போல் இன்றைக்கு நம்மிடத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிற டைஃபஸும் ஸ்க்ரப் டைஃபஸும் சேருது, லெப்டோஸ்பைரோசிஸும் வருது, மலேரியா வருது, டைஃபாய்டும் வருது, டெங்கு வருது, ஸ்வைன் ஃப்ளூ வருது, அப்படி நிறைய பறவை காய்ச்சல் வருது, பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, அதுபோல் வைரஸும் பாக்டீரியாவும் அவைகளினால் வருகிற நோய்களுக்கு எல்லாமே அது அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸஸ்ன்ற ஒரு பொதுவான பேரில் அழைக்கிறோம். ஏன்னா இந்த ஜுரமே பார்த்திங்கன்னா சடனாக ஆரம்பிக்கும், வேகமாக அந்த நோயாளியை தாக்கும். அப்புறம் நோயாளி மெஜாரிட்டி அதிகமான பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்க நல்லாயிடுறாங்க. சில பல காரணங்களினால் ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது அது சில சமயங்களில் உயிருக்கு ஆபத்தாகவும் மாறுகிறது. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாறில் நான் சொல்கிறேன்னே, இதுக்கு பேரே ஒரு காலத்தில் இது ஜெயில் ஃபீவர்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த இங்கிலாந்து யூகேலாம் இந்த ஜெயிலில் குற்றவாளிகளாக அடைச்சி போட்டுடுறாங்க இல்லையா, ஒரு டஞ்சன் மாதிரி அடைச்சி போட்டுருவாங்க. அதில் இந்த லைஸு, பேனு, இந்த மைட்டு, உண்ணி இதெல்லாமே சரிவர சுத்தம் பண்ணாமல் இருக்கிற ஒரு இடங்கள், புதர், மண்டி கிடக்கிற ஒரு மண்டி, ஒரு சுத்தம் செய்யப்படாத ஒரு ஜெயில் கைதிகளாக இருக்கிற தங்கும் இடங்கள், இவைகளில் தான் இந்த ஒரு இந்த வியாதியை பரப்புகிற காரணிகள் இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நோயாளி, ஒரு ஜெயிலர், குற்றவாளியை அந்த ஜெயிலில் போட்டாங்கன்னா ஏறக்குறைய அவங்களுக்கு ஜெயில் நீதிபதி தண்டனை கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த காய்ச்சலினால் அவங்க உயிரிழந்த நிகழ்வுகள் நிறைய போர்க்காலங்களில், பஞ்சங்களில், பற்றாக்குறைகள் சூழ்நிலையில், சரிவர பராமரிக்கப்படாமல் இருக்கிற இடங்களில், அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த மைட்டாக இருக்கட்டும், லைஸாக இருக்கட்டும், இது ஆக்சுவலாக இது 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு மியூரின் டைஃபஸ், ஸ்க்ரப் டைஃபஸ், இல்லைன்னா எபிடெமிக் டைஃபஸ். எல்லாமே பூச்சிகள், எல்லாமே பூச்சிகளினால் பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா. இப்போ நம்ம பேசுகிறது மெயினாக ஸ்க்ரப் டைஃபஸ். ஸ்க்ரப் டைஃபஸ்னாவே இது ஒரு உண்ணி. அதாவது இந்த பாதிக்கப்படுகிற இந்த நாய்கள், பூனைகள், ஈவன் எலி, இன்னும் காட்டு விலங்குகள், இவங்கெல்லாம் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிராணிகிட்டிருந்து இந்த மைட்டு, இந்த உண்ணிகள் அந்த பாக்டீரியாவை அதனுடைய அதில் பரவும்போது அந்த பாக்டீரியா இவங்க அந்த உண்ணியினுடைய உடம்புக்குள்ளே போயிடுது. இதில் உள்ளே போன பிறகு இந்த மாதிரி ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் சொல்லலாம், ஒரு தகுந்த சூழ்நிலை இவங்களுக்கு அந்த உண்ணிகளுக்கு வரும்போது மனிதர்களை அது கடிக்கும். அப்படி கடிக்கும்போது ஒரு கிஃப்டாக இந்த பாக்டீரியா கிருமி அந்த உண்ணியிலிருந்து மனிதனுடைய உடலுக்குள்ளே போகுது. இப்படி தான் இது பரவுது. இது ஒரு நோய் ஒரு இடத்திலிருந்து, இல்லை ஒரு கூட்டத்திலிருந்து, இல்லை ஒரு நபர்கிட்ட இருந்து
மற்ற இடங்களுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ மற்ற ஊர்களுக்கோ மற்ற பிராணிகளுக்கோ பரவுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் எப்பவுமே இருக்குது. அதில் நம்பர் 1 வந்து சுற்றுப்புற சுகாதாரம், அதாவது தி மல்டிப்ளிகேஷன், அந்த இனப்பெருக்கம். எந்த அளவுக்கு அது வேகமாக ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸோ அதுக்கு நல்ல அது இனப்பெருக்கம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அது கண்டிப்பாக அது இனப்பெருக்கம் ஆகுவது மாத்திரமல்ல, அது இனப்பெருக்கமான அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அடைக்கலமும் தேவை. அதாவது ஒரு ஹோஸ்ட்டு. அந்த ஹோஸ்ட்டு தான் நம்ம மனுஷனும் ஒன் ஆஃப் த ஹோஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எங்கெல்லாம் அந்த இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறதோ, அந்த சூழ்நிலை அந்த இனப்பெருக்கத்துக்கு காரணமாக ஏதுவாக இருக்கிறதோ, அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியாதியினுடைய இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஏறக்குறைய ரொம்ப நாள் இருக்காது. இந்த உண்ணி காய்ச்சல் உண்ணி உண்ணியிலிருந்து அந்த பாக்டீரியா இன்னொரு மனிதரை உடம்பில் கடிக்கப்படும் போது ஒரு 3 நாட்கள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஏறக்குறைய அது டைம் எடுத்துக்கும். உள்ளே போய் நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா, இந்த இடத்துல நாம் கொஞ்ச நாள் வாழலாமா, இந்த இடத்துல நான் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்குதா அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் ஹோஸ்டினுடைய ரிசப்ஷன், அவங்களுடைய தன்மை, இதெல்லாம் ஆராய்ந்து இனப்பெருக்கமாகி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றத ஒரு டிக்ளேர் பண்ணுற பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏறக்குறைய 3 நாட்கள்லேருந்து 7 நாட்கள். இதுதான் நோயினுடைய ஆரம்பமாக இருக்கும். டாக்டர், இதில் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து எந்தெந்த மாதிரி மனிதர்களை தாக்கும், என்னென்ன வயது கேட்டகரியில் இருக்க மனிதர்களை தாக்கும்? 2வது, இப்போ நம்ம வைரஸ் கேள்விப்பட்டு போனோம் டாக்டர். வைரஸ் வந்து கோவிட் காலத்திலேயே வந்து வைரஸ் ரொம்ப அதிகமாக ரொம்ப வீரியமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றலாம் பார்த்துட்டு போனோம். அதே வீரியத்தோட இந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த மாதிரியான கேட்டகரியில் மக்கள் வந்து தாக்கும் டாக்டர்? அதான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்க பிரகாரம் ஒரு நோயினுடைய பரவுதல் பாதிப்பு 3 காரணங்களை பொறுத்து, சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஹோஸ்ட், ஏஜென்ட், என்விரான்மெண்ட், இந்த 3மே ஒரு முக்கோணம் மாதிரி. இந்த ஹோஸ்ட்ன்றது பாதிக்கப்படுறவங்க, ஏஜென்ட்ன்றது யாருனால பாதிக்கப்படுது, என்விரான்மெண்ட்ன்றது எந்த சூழ்நிலையில். இப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஹோஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாமே, அதில் தான் உங்களுடைய கேள்வி வருது, யாருக்கெல்லாம் இது அதிகமான தாக்கத்தை உருவாக்குது. யூஸ்வலாக நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உண்ணிக்குள்ளே இருக்கிற கிருமி வந்து மனுஷன் வரட்டும், மனுஷனை போய் நம்ம பறந்து போய் தாக்குவோம் அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷன் எங்கிட்ட வரட்டும், நான் வந்து அவரை கடிப்பேன், வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோடு தான் இந்த பாக்டீரியா இருக்கும், அந்த உண்ணி இருக்கும். எனக்கு உண்ணிக்கு பறக்க தெரியாது, அது வேணால் இன்னொரு உடம்புலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊர்ந்து போகிறது தானே. அப்படி போகும்போது நாங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி நாங்கள் சந்தேகப்பட்டாலே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம். ஏம்மா எங்கேயாவது இப்போது, ஐயா நீங்கள் எங்கேயாவது இப்போது வெளி பிரயாணமாக போயிட்டு வந்தீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது புதர் இருக்கா, ஷ்ரப் இருக்கா, குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்களா, அங்கே ஏதாவது மிருகங்கள் வந்து நடமாடுமா, இல்லை உங்கள் வீட்டிலே வந்து சுத்தமான இடமா எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா. ஸோ இதுவே எதை காமிக்குதுன்னா இந்த கிளீன்லினஸ், என்விரான்மெண்ட் இது. ஸோ அதனால் யாருக்கு இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பயணம் போய் வர்றாங்களோ, ஒரு புதருக்குள்ளே போயிட்டு வர்றாங்களோ, கிருமியினால் அந்த மைட்டினால் கடிபடக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ பிறந்த குழந்தை அங்கே போகாதே, வயசானவங்க வீட்டில் தானே படுத்துட்டு இருப்பாங்க. அதனால் நாங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல திட ஸ்திரமாக உள்ளவங்க, அங்கெங்கே போய் வரவங்க,
ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, இவங்ககிட்ட தான் இதனுடைய தாக்கத்தை நாங்கள் அதிகமாக சந்திக்கிறோம். அவங்ககிட்டேருந்து வந்த பிறகு வேணுமென்னா ஒரு வேளை அந்த மைட்டோடையே அவங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உண்ணியோடையே, அந்த உண்ணி வேணால் முன்னங்களையும் கடிக்கலாம். ஸோ அந்த போட்டிருந்த துணிக்குள்ளார இந்த உண்ணி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை அது சரி வர சுத்தம் பண்ணப்படாத துணியாக இருக்கலாம். அதையே இன்னொரு குழந்தையோ இல்லை யாரோ எடுத்து போடுறாங்க, சரி வர துவைக்கலை. இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பழக்கம் என்ன, வாரத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் மிஷினில் போடுவோம் அப்படின்னு வரும்போது அதுக்கு என்ன ஆகும், அந்த உண்ணிக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம இங்கே தங்கலாம், இன்னும் 4 பேர்த்துக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு கூட அது காத்திருக்கும். ஆகவே ஒரு வியாதி பரவுறதுன்றது வரும்போது இந்த மாதிரி தான். ஆனால் அந்த வியாதியினுடைய தாக்கத்தை நிர்ணயம் பண்ணுறது நான் சொன்ன பிரகாரம் அந்த ஹோஸ்டினுடைய எதிர்ப்பு சக்தி, அதுவும் ரொம்ப முக்கியம். இது எல்லா வியாதிக்குமே பொருந்தும். அது வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, இம்யூனிட்டி எப்படி இருக்குது, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நாங்கள் அத்லெட்ஸ் நல்லா அவங்களுக்கு இம்யூனிட்டி இல்லாமல் இருக்குமா, அவங்களுக்கு இந்த வியாதியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா திடகாத்திரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த இம்யூனிட்டி ஓரளவுக்கு தான் அது ஒரு பங்காற்றுதே தவிர, நல்ல இம்யூனிட்டி இருந்தால் உன்னிக்கடியிலேருந்து நம்ம காய்ச்சல்லேருந்து நம்ம தப்பிக்கலான்றது கிடையாது. ஏற்கனவே பாதிப்பாக இருக்கிற ஒரு உள் உறுப்புகள், உதாரணத்துக்கு அவங்க ஏற்கனவே லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு, ஏற்கனவே அவங்க கிட்னி பேஷண்ட்டு, அப்படின்னா சிறுநீரக கோளாறுனால் இருக்கிறவங்க, இப்படி இருக்கும்போது லிவர், ஸோ லிவரு, ஹார்ட்டு, கிட்னி, நுரையீரல், இந்த முக்கியமான உள்ளுறுப்புகள் சொன்னேன் இல்லையா, அந்த உறுப்புகளினுடைய ஸ்திரத்தன்மை, ஃபங்க்ஷனிங் எபிலிட்டி, அது நல்லா இருந்துன்னு வச்சுக்கோ, அது தாங்குது, அவ்வளோதான். அதனால் நோய் வராமல் தடுக்காது, அடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் தாங்கிக்குது. ஆனால் ஏற்கனவே ஏதோ ஒரு பழக்கத்தினாலேயோ ஏதோ ஒரு வியாதியினாலேயோ பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது இந்த கிருமியினுடைய தாக்கம், நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆகவே தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன், இந்த இன்ஃபெக்டிவ் இல்னஸ் மட்டும் இல்லை, கம்யூனிகபிள் டிசீஸ் மட்டும் இல்லை, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் ஹை பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இதெல்லாம் எந்த வியாதி வர்றதுக்கும் யார் காரணமோ இல்லையோ நம்மளுடைய வாழ்க்கை முறை காரணமாக இருக்கக்கூடாது. இதை தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர், இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் என்ன டாக்டர் பெருசாக சொல்லணும் அப்படி? நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிற பிரகாரம் அந்த இன்குபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே இதனுடைய இந்த விஷம், டாக்ஸின், பாக்டீரியல் டாக்ஸின் அந்த நோயாளிக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லா விதமான இந்த அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸ், ஷார்ட் டேர்ம் இல்னஸ், ஃபீவர், ஒரு குறுகிய கால ஜுரம் மாதிரியே தான் ஒரு ஜுரம். ஜுரம்ன்றது கொஞ்சம் அதிகமான அளவுலையே வரும். இப்போ கூட இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுக்கு 104 வரைக்கும் இருக்குது. நாங்கள் அந்த ஸ்க்ரப் டைஃபஸாக இருக்குமான்னு சந்தேகப்பட்டிருக்கோம். பாடி பெயின், ஹெடேக், இந்த 3 தான் ஆரம்ப அறிகுறிகள். ஆனால் இந்த ஆரம்ப அறிகுறிகள் வெறும் உண்ணி காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான குறைந்த கால ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபீவர் ஃபேஸ், அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபீவர் அப்படின்னு வரும்போது இதுதான் வரும். அதுக்கப்புறம் அந்தந்த நோய் கிருமிகளுடைய ஒரு தனித்தன்மைக்கு ஏற்றபடி மற்ற அறிகுறிகளும் டெவலப் ஆகும். ஸோ இப்படி ஒரு 3-4 நாள் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாக இந்த கிருமி லிவரை, கல்லீரல், அதை முதலாவது தாக்கும். இங்கே தான் ஒரு தவறு நடக்கும். எப்படின்னா, ஃபீவருன்னு வந்தது, வாமிட்டிங்னு இருக்கும், சரியானபடி பசி இருக்காது, உடம்பெல்லாம் வலிக்கும். ஸோ ஏதோ ஒரு காய்ச்சல் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த நோயாளிக்கு யூரின் மஞ்சளாக போகும். உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டில், நம்ம ஊரில்
அதில் ஒரு பாட்டிலில் அந்த யூரின் எடுத்து அதில் அரிசி சோறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அது என்ன ஆகும், மஞ்சளில் போய் அரிசி சோறு போட்டு என்ன பார்க்கும், எலுமிச்சம் பழத்தில் அதில் மஞ்சள் போட்டு லெமன் ரைஸ்ன்னு பண்ணுறோமில்ல, இந்த மஞ்சள் காமாவில் உள்ள நோயாளிகளுக்கு எந்த காரணத்தினால் இருந்தாலும் சரி அந்த யூரினில் சிறுநீரில் சோதை போட்டு பார்ப்பாங்க. அது மஞ்சள் காமாலே நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவர் ஒருத்தர் சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக செய்யக்கூடிய சிகிச்சைகளுக்கு அவர்கள் நாடி போகிறார்கள். அதில் எந்த மருத்துவமும் அதில் அடங்கும். சில சமயத்தில் வீட்டிலையே கீழாநெல்லி கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, ஆகாரத்தில் கொஞ்சம் பத்தியம், இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். உடனே நம்ம சந்தேகப்பட்டது சரிதான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதே போட்டுட்ருக்கோம். அதனாலே தான் நான் சொல்கிறது, ஒரு நோயாளிக்கு ஒரு ஜுரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அது எது வேணாலும் இருக்கலாம். எனவே காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்குரிய மருத்துவரிடம் செல்ல வேண்டும். அதுதான் நான் வைக்கிற ஒரே வேண்டுகோள். ஏன்னா அது அவர் பாடி, டாக்டர் பாடு. அவர் அதை இந்த காய்ச்சலாம் அந்த காய்ச்சலான்னு அது அவர் சொல்லட்டுமே. நாம் ஏன் சோத்தை போட்டு அது மஞ்சளான உடனே காமாவில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணணும். இதிலே போல தான் இந்த எலி காய்ச்சலையும் நம்ம விட்டுடுறோம், டெங்கு காய்ச்சல்லையும் விட்டுடுறோம். நோயாளியை ஆபத்தான சூழ்நிலைக்கு இப்போது பன்றி காய்ச்சல் எப்படி விடுறோம், இல்லை இப்போ பேசி கொண்டிருக்கிற ஸ்க்ரப் டைப்பஸையும் நம்ம அப்படி தான் விட்டுடுறோம். இதனால தான் காம்ப்ளிகேஷனுக்கு போகிறாங்க ஐயா. ஆகவே இந்த மஞ்சக்காமாலை மாதிரி லிவர் பாதிப்பு வந்துடுது. அப்புறம் உடம்பெல்லாம் வலி, தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் அதை ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்க எப்படி போவாங்கன்னா மூளை காய்ச்சல் அளவுக்கு போயிடுவாங்க. மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் அப்படின்ற ஒரு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் வீரியமாயிடும். எப்போ இதெல்லாம் நம்ம அந்த நோயை சரிவர கண்டுபிடித்து உரிய வைத்தியம் பண்ணாமல் காலம் தாழ்த்தும் போது மட்டும்தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் ஹார்ட், லங்ஸ், கிட்னி, இப்படி எல்லா உள்ளுறுப்புகளும் பாதிக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றது தான் இந்த உன்னிக்காய்ச்சல். இதை நம்ம மனசில் வச்சுட்டு தயவுசெய்து டிலே பண்ணாமல் ஒரு மருத்துவருடைய ஆலோசனைக்கு நம்ம போகிறது நல்லது. போன வருஷம்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கொரோனா கூட அப்படி தான் நம்ம முன்னாடி கேள்விப்படாத நோய் டக்குன்னு ஒரு குளோபல் பேண்டமிக்காக மாறிச்சுல்ல. இந்த காலகட்டத்தில் இப்போ அதிகமாக வர்றதுக்கு என்ன டாக்டர் காரணமாக பார்க்குறீங்க? 14வது நூற்றாண்டுலேருந்து இந்த நோயினுடைய சரித்திரம் இருக்கே, இன்றைக்கி 10 நூற்றாண்டுகள் ஆகிப்போச்சு. இது கண்டிப்பாக வருது, இருக்குது. ஆனால் எப்போ நம்ம அதை ஒரு அவுட் பிரேக்காக நம்ம சொல்கிறோன்னா ஒரு ஏரியாவில் ஒரு எண்ணிக்கைக்கு அளவு ஒரு லிமிட்டேஷனுக்கு அதிகமாக போகும்போது அதை ஒரு அவுட் பிரேக்குன்னு சொல்கிறோம். எண்டமிக்கா எபிடமிக்கா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது ஒரு அவுட் பிரேக் ஆச்சுன்னா எண்டமிக் லைக் தட். ஸோ மலேரியா மாதிரி, டைஃபாய்டு மாதிரி இந்த உன்னிக்காய்ச்சலுமே கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்குது. ஏன் இந்த காலங்களில் அதிகமாக இருக்குன்னு இதுக்கு 2 காரணம்தான். ஒன்று அவேர்னஸ், நம்ம அதுக்கு ஒரு விழிப்பாயிட்டோம். இப்போது விழிப்புணர்வு, புரியுதுங்களா? அதில் ஒரு முக்கியமாக நான் எடுத்துக்காட்டு கேன்சர். இப்போ முந்தானியெல்லாம் அதை டிபின்னு சொல்கிறோம். நிறைய பேஷண்ட்டை டிபின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன ஒரு கட்டி இருக்கும், ஜுரம் இருக்கும், நுரையீரலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், ஜுரம் இருக்குதாப்பா, இருக்குது. லங்ஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், உனக்கு டிபி தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் டாக்டர் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே டிபின்னு சொல்லி ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் இப்போது என்னாச்சு, இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த ஒரு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரீசன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஃபீவரை பற்றி ஒரு விழிப்புணர்வை நாங்கள் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே நாங்கள் 10 பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு காலத்தில் இந்த எலிக்காய்ச்சலை கூட நம்ம புது நோயாக பார்த்தாங்க. இட் இஸ் நாட் ஸோ, ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் 10 பேர் அதை பற்றி பேசும்போது
அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்புறம் இப்போதுக்கு இருக்கிற அந்த ஒரு என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன், இப்போ மழை நிறையா பெய்யுது இல்லைங்களா? ஸோ இந்த மழையில் அதிகமாக பார்க்கும்போது லெப்டோஸ்பைரோசிஸ் அதிகமாக வருது. நீர் தேங்கி இருந்த நீரில் தான் அந்த பாதிக்கப்பட்ட எலி அதனுடைய சிறுநீர் அதுக்குள்ளே கலக்கும்போது அதில் வெறுங்காலில் நடக்கும்போது அது அந்த கிருமி உள்ள அந்த ஸ்பைரோகீட் வந்து உடம்புக்குள்ளே போகுதுன்னு நம்ம ஒரு கட்டத்தில் சொன்னோம். அதே போல் தான் இதுவும் வந்து அந்த சூட்டபிள் என்விரான்மெண்ட், இதுதான் நம்ம ரெண்டாக நான் சொல்ல முடியும். ஸோ ஒன்று விழிப்புணர்வு, நம்ம இப்போ அதை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு, இதுதான் நம்பர் ஒன் ரீசன். டாக்டர், இப்போ இந்த சூட்டபிள் என்வாயன்மெண்ட்டை வந்து அந்த நோய்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட ப்ரிகாஷன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும்? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நல்லா பார்த்தோம். ஒன்று நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த தேவையோடோ தேவையில்லாத காரணத்துக்காகவோ இந்த மாதிரி மண்டி கிடக்கிற புதர்கள், தெரியாத பிராணிகளிடம் உறவாடுதல், இதை முதல்ல தவிர்க்கணும். நாம் வளர்க்கிற பிராணிகள்கிட்டயே கூட அதுக்கு ஒரு சரும பாதுகாப்பு, அந்த ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சமயங்களில் இப்போ நிறைய இடத்துல நான் பார்க்குறோம், பொசுன்ட்டு முடி இருக்கிற நாய்கள் நிறையா இப்போ வந்துருச்சு. ஆனால் நம்ம டிராபிக்கல் கண்ட்ரியில் அது தேவை கிடையாது. நம்ம வெப்பத்துக்கு அவ்வளோ மூடி போத்திட்டு இருக்கிற நாய்க்குட்டி வேணுமா? இல்லை. எனிவே அதை அழகுக்காக ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க, தப்பு இல்லை. தயவுசெய்து என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் எவ்வளோ நேரம் அந்த ஸ்கின்னை அந்த முடியை நம்ம பேணி பாதுகாக்கிறோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் எந்த அளவுக்கு அவர் வந்து அதில் கவனம் பண்ணி பண்ணுறாருன்றது தெரியாது. ஓனர் வராருன்ற அந்த நாளுக்கு வந்து கொஞ்சம் சீப் போட்டு சீவி விட்டுருப்பார். எனவே நாம் வளர்க்கிற பிராணிகள், புது பிராணிகளுடைய ஒரு பரிச்சயம், இதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் பொதரான இடம், மண்டி கிடக்கிற இடம், ஹோட்டலில் உடச்சல் அதிகமாக இந்த ஸ்டோரேஜ் பிளேசஸ், அந்த டம்ப் பண்ணுற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது வேலை நிமித்தமாக கூட போகலாம். சுத்தமாக நம்ம உடையும் க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம உடை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சஸ்பெக்டட் கேஸ்க்கு இந்த பெர்மெத்ரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. பெர்மெத்ரின் இப்போ வாஷிங் சோடான்ற மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சர்ஃபு அந்த மாதிரி இதுக்கு பெர்மெத்ரின்ன்ற ஒரு கெமிக்கலில் ஊற போட்டு நம்ம பண்ணும்போது அந்த மைட்டெல்லாம் செத்து போயிடுது. இட்ஸ் எ பெஸ்டிசைடு, அது போடலாம். அப்புறம் சுத்தமாக வச்சுக்கணுங்க. என்விரான்மெண்ட்டில் சுத்தமாக வச்சாலே இதெல்லாம் வராதுங்க. அதுதான் முக்கியம். ஸோ இது வந்து தடுக்கும் முறை. முக்கியமாக நம்ம உள்ளாடைகளை நம்ம போடும்போது அது அப்படியே கழட்டி அப்படியே போடுவோம். அவங்களும் தண்ணியில் அப்படியே நினச்சி அப்படியே காய போட்டுருவாங்க. ஏன்? அது உள்ளே தானே போட்டிருந்தோம். இது ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். வெளியே அழுக்கு இருந்ததுன்னா அதை நல்லா தேய்ச்சிருவோம். அந்த உள்ளாடைகளை நம்ம அவ்வளோவா கேர் எடுத்து அதை பராமரிக்கிறது கிடையாது. அது நம்ம எல்லோரும் அதை ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் அந்த உள்ளாடைகளில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மைட் அங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். இது ஏன் நான் விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த காய்ச்சல் வருதில்ல, இந்த பாதிப்பு, அவங்க உடம்பை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது சும்மா நம்ம ஜுரம் பார்த்துருவோம், உடம்புல நீர் சத்து நல்லா இருக்குதான்னு பார்ப்போம், பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம், ஆட்டு இப்படி கை வச்சு ஸ்டெத்தை வச்சு எல்லாம் இப்படி பார்த்துருவோம், ஜுரமானி வச்சு பார்த்துருவோம், டிகிரி வச்சு பார்த்துருவோம். ஆனால் தரவாக அந்த நோயாளியை பரிசோதனை செய்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அதில் ஃபெயில் ஆகிடுவோம். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த நேரத்துக்கு நோயாளியுடைய எதிர்பார்ப்பு என்ன? டாக்டர் ஜுரத்துக்கு சீக்கிரம் சரியாக்குங்க டாக்டர், குழந்தை குளிர்து வருது, எங்கள் வீட்டுக்காரர் தாங்க மாட்டார், ரொம்ப குளிர்னு இருக்கிறது அப்படின்னு வரும்போது நோயாளி டாக்டர் என்ன பண்ணுவார்? முதல்ல ஜுரத்துக்கு குறைக்க பார்ப்பார். ஜுரம் நல்லான உடனே அப்புறம் அந்த தொடர்ந்து அவரை நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த நேரத்துக்கு வராது. காம்ப்ளிகேஷன் ஆகும்போது கூட அதை சம்டைம்ஸ் அதை நாங்கள் மறந்துடுறோம். எனவே ஒரு தரவான ஒரு மருத்துவருடைய ஒரு எக்ஸாமினேஷன்,
அது ரொம்ப 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 முக்கியம்ன்றதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதனால தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகுன்றேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போதே சில சமயங்களில் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லுக் கூட பண்ணிடலாம். எப்படின்னா, போகும்போது அவங்களுக்கு வேறு இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியும். பெருசாக அவர் பிழை பண்ணலை. எனவே இந்த பிழையை நீங்கள் மாற்றணும். அதுக்கு உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணுன்னா நேயர்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது, உங்கள் மருத்துவரிடமே இதை நீங்கள் ஒரு ரெக்வஸ்டாக கூட வச்சிடலாம். டாக்டர், இது மலேரியாவாக இருக்குமா, எனக்கு டிபியாக இருக்குமா அப்படின்னு கேட்க பழகின நாம், இது இந்த உண்ணி காய்ச்சலாக கூட இருக்குமா டாக்டர், அது கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியாக நீங்கள் அந்த மருத்துவரோட சொல்லிட்டீங்கன்னாவே அவர் விழிப்பாடிடுவார். நான் சொல்கிறது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, ஒரு எல்லாரிடத்துலையும் அந்த விழிப்புணர்வு வேணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நோயாளிகளாக ஒரு மருத்துவரிடம் செல்லும் போதே நீங்கள் என்ன செய்யலாம், இது ஏன் டாக்டர் எனக்கு இப்போ கோவிட் வந்தோன்னு எல்லோரும் அந்த பயத்தில் போய் கேட்டோம். இருமல் வந்தாலே போய் கேட்குறோம். எல்லோரும் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை மாட்டின்னு தெரிஞ்சோம் இல்லைல்ல 20ல். எதுக்கு? ஒரு விழிப்புணர்வு. உடனே டாக்டரும் வந்தோடனே அது பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, ஒரு நெஞ்சுக்கு எக்ஸ்ரேவோ சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. ஆமாங்க, உங்களுக்கு கோவிட் தான், உடனே ஊசி போடுறோம், மருந்து கொடுக்குறோம், ஆக்சிஜன் வைக்கிறோம், எதை பண்ணி எத்தனையோ உயிர்கள் அதனால் காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதில் நானும் ஒருத்தர், அதுக்காக தான் சொல்ல வரேன், செத்து பழிச்சோம் இல்லை. அதனால் அந்த விழிப்புணர்வை டாக்டர் மட்டும் இல்லாமல் மற்ற பேராமெடிக்கல் பர்சன்ஸ் இல்லாமல் நோயாளிகளுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை வச்சுக்கணும். மருத்துவரிடம் போகும்போது அவர்கிட்ட இது ஒரு கேள்வியாகவே ரெக்வஸ்டாகவே நீங்கள் வைக்கலாம். இதுவாக இருக்குமா டாக்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அப்படி பார்க்கும்போது தாங்க நிறைய பேஷண்ட்ஸை நான் வந்து இந்த ஸ்க்ரப் டைப்பஸை கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஆல்மோஸ்ட்டு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கார். என்னென்னு கேட்டால் ஃபீவருங்க, ஜாண்டிஸுங்க, எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்குது, ஜாண்டிஸ் இதுவும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வரேன். இப்போ கிட்னியும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை போல் அப்படின்னு போய் கிட்னி ஆல்ரெடி லிவர் இப்படி வரும்போது மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட் அப்படி சொல்கிறோம். ஒரே மூச்சு திணறல், ஸோ லங்ஸ் அஃபெக்டடு, பிபி ரொம்ப டவுன் ஆகுது, ஹார்ட் அஃபெக்டடு. ஸோ எல்லா உறுப்புகளும் அதுக்கு தயாராக இருக்குது ஃபெயில் ஆகிறதுக்கு. அந்த சமயத்தில் அவரை போய் நான் எக்ஸாமின் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன தெரியுது, தரவான எக்ஸாமின் பண்ணுறேன். நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா இடத்தையும் பாருங்கள். முக்கியமாக இந்த ஃபோல்டு, எங்கெல்லாம் அந்த மடிப்பு முடி இருக்கிற இடம், மறைவான இடம், அதுக்கு தயவு செய்து ஸ்பேர் பண்ணக்கூடாது. ஆஸ் அ டாக்டர் நம்ம பேஷண்ட்டுடைய அனுமதி பெற்று, உறவினரோட அனுமதி பெற்று, அவரை தரவாக முன்னாடியும் பின்னாடியும் மேலேருந்து உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம தரவாக எக்ஸாமின் பண்ணாலே ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா, அந்த எஷ்கார் அப்படின்ற ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், ஒரு கருப்பாக ஆனால் ஒரு காயம் இருக்கும். அது வந்து அந்த உண்ணி கடித்ததுக்கான அறிகுறி. அந்த இடத்துல இப்போ நாய் கடித்தா ஒரு இடம் தழும்பு மாதிரி ஒரு இடம் வருது, அடையாளம் வருது இல்லை, அதே போல் இந்த உண்ணியினுடைய கடிப்பட்ட இடத்துல அந்த மாதிரி ஒரு லீஷன் வரும். அதுக்கு பேர் எஷ்கார், ESCHAR, எஷ்கார். இது யூஸ்வலாக இந்த புடனியில், கழுத்துக்கு பின்னாடி, அக்கில்ல, முதுகில், அறையில், மர்ம உறுப்புகள்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். நாம் இதை கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, நான் பார்த்த நிறைய நோயாளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு புண்ணு தழும்பு மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதனால தான் அது வந்ததுன்னு அவங்களால சொல்ல தெரியல. ஆகவே ஒரு மருத்துவனாக நான் ஒவ்வொரு நோயாளியிடம் இதை கேட்பேன். எப்படி, அப்பா அம்மா உங்கள் எங்கேயாவது ஏதோ வண்டு கடித்த மாதிரி எதுங்கன்னா இருக்குது? ஆமாம் டாக்டர், இங்கே இருக்குது பாருங்கள். வலிக்குது டாக்டர், அது என்னவோ கடிச்சிது, பூச்சி கடிச்சிது, ஆனால் அதுதான் காரணம். ஆகவே அதனால நான் சொல்கிறேன், ஒரு தரவாய் கம்ப்ளீட்டாக அவரை பரீட்சை பண்ணி பார்க்கணும். முக்கியமாக வெளிச்சத்தில்
அதுக்கு அனுமதி பெற்றுணும். முன் அனுமதி பெற்று ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு ஆண் பெண்ணினுடைய ஒரு செவிலியரோ ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கரோ வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை கூட பக்கத்தில் வச்சுக்கலாம். முக்கியமாக அப்படி ஒரு தரவு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இந்த ஸ்கார் கண்டுபிடிச்சிட்டா பேஷண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். எந்த விதமான டெஸ்ட்டுமே இமீடியட்டாக பண்ண வேண்டாம். எடுத்த உடனே ஒரே ஒரு டாக்ஸிசைக்ளின் அலர்ஜி இருக்குதான்னு கேட்கணும். அலர்ஜி ஏதாவது மாத்திரை மருந்து ஒத்துக்காதா? ஆமாம், எனக்கு டெராமைசின் ஒத்துக்காது டாக்டர், டெட்ராசைக்கிள்னு ஒத்துக்காதுன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த டாக்ஸிசைக்கிளும் இந்த டெட்ராசைக்கிளினுடைய ஒரு வகை தான். குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, 8 வயசுக்கு கீழே. பால் கொடுக்குற அம்மாவுக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் பல்லுடைய வளர்ச்சியை பாதிக்கும். எனவே ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதனால சொல்ல வரேன். அசித்ரோமைசின் இல்லைன்னா குளோரோமைசிட்டின், அப்படி நல்ல சிறந்த சேஃபான மிக மிக மலிவான மாத்திரைகள் இருக்குது இந்த நோயை சுலபமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. எனவே தான் நான் எப்பவுமே சொல்கிறது தான், நான் எங்கே போனாலும் சொல்கிறேன், ஒரு அக்யூட் ஃபீவரை ஒரு ட்ரக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்தால் தயவு செய்து டாக்ஸிசைக்ளினை ப்ரிஃபர் பண்ணுங்கன்ட்டு எல்லா டாக்டர்ஸுக்கும் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இது தப்பே கிடையாது, ஒருத்தர் பறிஞ்சு கொள்வது தானே நம்மளுடைய நாலேஜை. இது உண்ணி காய்ச்சல் இருந்தாலும் நல்லாகுது, எலி காய்ச்சல் இருந்தாலும் ரொம்பவே பேஷண்ட்டு நல்லாயிடுவாங்க. அந்த பேஷண்ட் அவ்வளோ கிரிட்டிக்கலாக போனவர் 2 நாளில் ஐசியூலேருந்து வெளில வந்துட்டார். கிட்னி இம்ப்ரூவ் ஆகுது, லிவர் இம்ப்ரூவ் ஆகுது, நல்லா கான்ஷியஸ் ஆகிட்டார், பிபி ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஆச்சரியம்னா ஆச்சரியம், வேறு ஒன்றுமே கொடுக்கல. இந்த 2 கேப்சூல், அது ஒரு நாளைக்கு காலையில் 1 நைட் 1 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கொடுத்தா கம்ப்ளீட்டாக நல்லா ஆகிறதுக்கு. ஆனால் அது ஆர்கன் ஃபெயிலியர் ரொம்ப விட்டுட்டு போய் நம்ம செத்தப்பாம்பு அடிக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம் அதில். ஸோ எர்லியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு முதல் காரணம் நம்ம சந்தேகம் வரணும், இதை சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸஸ்லேயே வரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க. மலேரியாவிலேருந்து, டைஃபாய்ட்லேருந்து, உண்ணி காய்ச்சல்லேருந்து, எலி காய்ச்சல்லேருந்து, பறவை காய்ச்சல்லேருந்து, பன்றி காய்ச்சல்லேருந்து ஒரு 6-7 கண்டிஷனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தான். இதுக்கு முதல்ல என்ன செய்யணும், முதல் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும், முதல் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், இது தெரிஞ்சாவே போதும். இப்படி நம்ம ஒரு தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு பேஷண்ட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது அவங்களுக்கு வேறு சந்தேகமே வராதுங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர், அது போதும். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் ரொம்ப பயங்கரமான வியாதி. ஆமாம், எந்த வியாதியும் சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி தான். ஆரம்பத்திலேயே அது சின்னதாக இருக்கும்போதே சந்தேகப்பட்டு அதற்கான ஒரு டெஸ்ட் எடுத்து பரீட்சை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலன்னா அது நோயை விட்டுடலாம். பஸ் நிற்கும்போது ஏறுங்க, ஓடும்போது ஏறுனா கீழே தானே விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் நோயாளி நம்மக்கிட்ட வராரா, அவர்கிட்ட அலர்ட் பண்ணி அனுப்புங்க. முதல் நாள்லேயே ஜுரம் வர்ற பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி ஜுரம் எப்போ போனோன்னே முதல் நாளே எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போவாங்க? ரொம்ப குறைச்சி. கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தானே அப்படின்னு அவங்க 2 நாள் பார்க்கலாம்ப்பா, கைவேத்தியமாக பார்க்கலாம். ஒரு பேரஸ்டமால் டோலோ போட்டு பார்க்கலாம். அதில் அதே ஒரு காஷன் என்னென்னா, எல்லா ஜுரத்துக்கும் பேரஸ்டமால் தான் அப்படின்றது சரியான முறை அல்ல. ஏன்னா சில ஃபீவர்ஸில் லிவர் பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம வெந்த புண்ணில் போய் வேலை பாய்ச்சக்கூடாது, எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. எனவே தான் பேரஸ்டமால் எவ்வளோ சேஃபோ அந்த அளவுக்கு ஆபத்தானதும் கூட. ஏன்னா அந்த லிவர் டேமேஜை அதிகப்படுத்துறதுக்கு. ஆனால் என்னென்னா நம்ம ஜனங்கிட்ட ஒரு பேரஸ்டமால் போட்டுக்கோன்னா அது போடும்போது கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்டையே போக மாட்டாங்க, அதையே சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் 19 மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்த பேஷண்ட் இருக்காங்க. ஏன்னா அது போடும்போது நல்லா இருக்குது டாக்டர், 1 மணி நேரம் தான் அது கேட்குது, அப்புறம் அடுத்த மாத்திரையை போடுறேன்.
ஒரு நாளைக்கு 19 மாத்திரை, ஒரு மாத்திரை 650 மில்லிகிராம்னு கணக்கு பண்ணிக்கோங்க. டாக்ஸிக் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் 3ஆவது நாள் லிவர் டேமேஜ் ஆகுது. ஏதோ நல்ல புண்ணியத்தில் சரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதனால் எந்த மருந்தையும் உட்கொள்ளும் போது அதனுடைய ரியல் இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன், அது எதுக்கெல்லாம் அது ஆபத்து, உள்ளுறுப்புகளை எதெல்லாம் தாக்கும், எப்படி தாக்கும், எப்போ தாக்குன்ற ஒரு தெளிவான எண்ணத்தோடு நீங்கள் அந்த மருந்துகளை சாப்பிடணும். ரைட். எனவே ஸ்க்ரப் டைப் பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். அதே சமயத்தில் எச்சரிக்கையாயிருங்கன்னு நான் சொல்ல வரேன். பயம் வேறு, எச்சரிக்கை வேறு. ஐயோ அப்படின்றது வேண்டாம். அதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. எந்த ஸ்டேஜ்லேயும் அதை ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, நல்லாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இது சிம்பிள் மெஷர்ஸு எல்லாம். அதை தடுக்கும் முறை ப்ரிவென்ஷன் வரும்போது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆடைகளை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அவர் உடுத்தியிருந்த படுத்திருந்த ஆடைகளை கவனமாக தனிமைப்படுத்தி அந்த பெர்மெத்ரின் என்ற ஒரு கெமிக்கலில் போட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கங்க. இதில் பண்ணாலே போதும். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.